ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டம் துவாராபுடியைச் சேர்ந்தவர் பர்லி ஆனந்த். அவரது மனைவி உமா, இவர்களது மகள்கள் ஜஸ்ரீதா வயது 8 மற்றும் 7 வயதான சாருமதி. ஆனந்தின் நண்பர் சுரேஷின் ஒரே மகள் மானஸ்வினி வயது 6. பக்கத்து வீட்டுக்காரர் புச்சு நாயுடுவின் மகன் உதய் வயது 7. நேற்று காலை 4 குழந்தைகளும் வீட்டுக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென லேசாக மழை பெய்தது. 4 குழந்தைகளும் அங்கு பார்க் செய்யப்பட்டிருந்த காரின் கதவை திறந்து ஏறிக்கொண்டனர். அப்போது காரின் கதவுகள் ஆட்டோ லாக் ஆகிவிட்டது. குழந்தைகள் காரில் ஏறியதை யாரும் கவனிக்கவில்லை. நீண்ட நேரமாக குழந்தைகள் வீட்டுக்கு வராததால் பெற்றோர்கள் தேடத் துவங்கினர். அதே தெருவில் ஒரு வீட்டில் திருமண விழா நடந்தது. அங்கு சென்றிருப்பார்கள் என போய் பார்த்தனர். ஆனால் அங்கும் இல்லை. கிராமத்தில் குழந்தைகள் விளையாடும் எல்லா இடங்களுக்கும் சென்று தேடி பார்த்தனர். ஆனால் வீட்டின் அருகில் பார்க் செய்யப்பட்டிருந்த கார் மீது யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. மாலை வரை தேடியும் கிடைக்காததால் பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சோ என பெற்றோர்கள் பதற துவங்கினர். மாலை 5:30 மணி அளவில் ஒரு வாலிபர் எதேச்சையாக கார் கண்ணாடி வழியாக உள்ளே பார்த்தார். குழந்தைகள் அசைவற்று கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக பெற்றோர்கள் ஓடி வந்து கார் கண்ணாடிகளை உடைத்து குழந்தைகளை வெளியே எடுத்தனர். பேச்சு மூச்சற்று கிடந்தனர். அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். குழந்தைகளை பரிசோதித்த டாக்டர்கள் மூச்சு திணறல் காரணமாக 4 பேரும் இறந்துவிட்டதாக கூறினர். பெற்றோர்களும் கதறி அழுதனர். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் ஊராரும் அழுதனர். ஒட்டுமொத்த கிராமமே சோகத்தில் மூழ்கியது. காரை பார்க் செய்தபோது கதவுகள் சரியாக லாக் ஆகியிருக்கிறதா என ஓனர் கவனிக்காமல் சென்றுவிட்டார். மூடாமல் இருந்த கதவு வழியாக குழந்தைகள் உள்ளே ஏறி விளையாடிய போது ஆட்டோ லாக் சிஸ்டத்தால் கதவுகள் மூடிக்கொண்டன. நீண்ட நேரம் வெளிக்காற்று இல்லாததாலும் நேரம் செல்ல செல்ல வெயில் கொளுத்தியதாலும் காருக்குள்ளேயே 4 குழந்தைகளும் மூச்சு திணறி இறந்தது தெரியவந்தது. போலீசார் வழக்கு பதிவு செய்து கார் ஓனரை தேடி வருகின்றனர். இறந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இரங்கல் தெரிவித்துள்ளார். அமைச்சர் வாங்கலபுடி அனிதா பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார்.